ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சந்திரகலாவோட திட்டத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரேவதி சும்மா விடுவாங்களா? அப்படியே நம்ம கார்த்தி மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது நம்ம கார்த்தி செம்ம அதிரடியாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதோடு இல்லாமல் இது எல்லாமே சிவனாண்டி சந்திரா சேர்ந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வேணும்னு எங்கள் மாமாவுக்கு மேலே இவ்வளோ பெரிய பழியை போடாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே நம்ம கார்த்தி செம்ம அதிரடியாக நிரூபிச்சிட்டாங்களே சொல்லலாம். இனி சாமுண்டேஸ்வரியோட ஆக்ஷன் என்னவா இருக்க போகுது? வீடியோக்குள்ள போறக்கூடிய நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ரேவதியும் சந்திரகலா பார்வதி கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டே வராங்க. அப்ப இது எல்லாமே சித்தியோட திட்டமா தான் இருக்குது வேணும்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு மேல இவ்வளோ பெரிய பொய் பழிய சுமத்ததுக்கு இவங்களுக்கு எப்படிதான் தோணுச்சோ இதை இப்பவே கார்த்தி மாமா கிட்ட சொல்லணும். அதோட இல்லாம அந்த லேடி பஞ்சாயத்துல வச்சு இப்படி ஒரு செயலெல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல வெளிநாட்டுக்கு கிளம்பி போறாளா? இதை விடவே கூடாது. அப்பாவுக்கு மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சு ஆகணும் சொல்லி நம்ம ரேவதியும் யாருக்கும் தெரியாம கார்த்திகிட்ட எல்லாத்தையுமே சொல்லும்போது கார்த்தியும் எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு, கண்டிப்பா அவங்க சித்தி தான் இந்த வேலையை பார்த்துப்பாங்க, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கலாம், மாமாவுக்கு எந்த அபத்தம் வராம நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சந்திரகலாவும் நம்ம சாமுண்டேஸ்வர் கிட்ட வழக்கம் போல பயங்கரமா ராஜராஜனை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அக்கா நீ எவ்வளோ மாமாவை நம்பிட்டு இருந்த, உனக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, பஞ்சாயத்து வேற இன்னைக்கு கூட போகுதாமே அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் ஏற்கனவே நடந்த பிரச்சனை எல்லாம் போதாதான் நான் கோவிலுக்கு கூட ஒழுங்காட்டு போக முடியல, இன்னைக்கு பஞ்சாயத்துல வச்சு என்னதான் நடக்க போகுதோ அப்படி சொல்லும்போது நம்ம ராஜராஜனை சாமுண்டேஸ்வரியை பார்த்து நான் பஞ்சாயத்துக்கு கிளம்புறேன் ஈஸ்வரி, கண்டிப்பா என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல நிரூபிக்கப்படும், ஆனா ஈஸ்வரி என்ன நீ நம்பாம இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது எப்படி என்னால நம்பாம இருக்க முடியும், சரி எதுனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது நம்ம ராஜராஜன் எல்லாரும் சேர்ந்து பஞ்சாயத்துக்கு கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. பஞ்சாயத்துல எல்லாரும் கூடி நிற்கும் போது சிவனாண்டியோ இந்த வாட்டி ராஜராஜன் இவ்வளோ பெரிய பழியில இருந்து தப்பிக்கவே முடியாது, நம்ம போட்ட பிளான் படி சரியா தான் நடந்துட்டு இருக்கு, இந்த பார்வதி எப்படியும் சூப்பரா நடிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்வதி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னம்மா உன்னோட புகார் என்ன அப்படி சொல்லும்போது பார்வதியும் இன்னும் நிற்கிறாங்கல்ல இவங்க என் கூட ஏற்கனவே தொடர்பில் இருந்தாங்க அப்படி சொல்லும்போது அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜராஜன் எல்லாரும் அதிர்ச்சியாகி இல்லை அப்படி ஒருபோதுமே நடந்ததில்லை அப்படி சொல்லும்போது என்னப்பா நீங்கள் ராஜராஜன் சொல்கிறீங்க, ஏன்னா உங்கள் சாமுண்டீஸ்வரோட நகையும் அவங்கள்ட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சில சாட்சிகள் எல்லாமே சொல்லியிருக்கல, அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படி கேட்கும்போது நம்ம ராஜராஜனும் இல்லை எனக்கு இது யாருன்னே தெரியாது, தேவையில்லாமல் யாரோ ஒருத்தங்க என் மேலே பழிய போடணும்னு சொல்லிட்டு தான் இப்படி செய்திருக்காங்க அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் அந்த இடத்துல இருக்காங்க. கார்த்தியும் ஆமாங்கய்யா இது கும்பாபிஷேகம் சமயத்தில் நல்லபடியாக நடக்கக்கூடாது, இந்த பூஜையை எங்கள் மாமா நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவனாண்டி முத்துவேல் எல்லாரும் சேர்ந்து எங்கள் மாமாவுக்கு மேலே இவ்வளோ பெரிய பழியை சுமந்துட்டு இருக்காங்க. அதோடு இல்லாமல் இந்த பார்வதி சரியான ஆளே கிடையாது, சரியான ஃப்ராடு, எத்தனை பேர்கிட்டயோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திருக்கா அப்படி சொல்லும்போது ஒரு பெரியவங்க எல்லாருமே என்ன சொல்கிறீங்க நீங்கள், அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படி கேட்கும்போது நம்ம கார்த்தியும் இவளை கல்யாணம் பண்ண அந்த கணவரே இவ்வளோ விட்டு பிரிஞ்சு தான் இருக்காங்க, இவ சரியான ஃப்ராடி, இதே வேலையை தான் சுற்றிட்டு இருக்கா அப்படி சொல்லுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம சிவனாண்டிய முத்துவேலும் என்னப்பா இது இந்த கார்த்தி பையன் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கான், இவன் மட்டும் ஏதாவது ஒரு உண்மையை சொல்லி பார்வதியோட விஷயம்லாம் வெளியில் தெரிஞ்சிருமா அப்படி கேட்கும்போது சிவனாண்டியும் சரி பொறுத்திருந்து பார்ப்போம், அந்த கார்த்தினால எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியாது, எப்படியுமே நம்ம நினச்சதெல்லாம் நடக்க தான் போகுது அப்படி சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியும் அதே மாரி பார்வதி பற்றின எல்லா விஷயத்தையும் பஞ்சாயத்தில் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே ராஜராஜன் உன்னை எதிராட்டு நிறைய ஆதாரம் எல்லாம் அவள் வச்சிருக்கா, ஆனால் உங்ககிட்ட எந்த ஆதாரமே அதுக்கு இல்லையே அப்படி சொன்ன உடனே சிவனாடியும் சரி இவ பணம் எல்லாம் மோசடி பண்ணியிருக்கா தானே, ஆனால் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம், இவங்க கேஸ் எல்லாம் திசை திருப்புறதுக்காண்டி இந்த மாதிரி எல்லாம் செய்துட்டு இருக்காங்க. நம்மளோட புகாரே என்ன தெரியுமா, இந்த ராஜராஜனுக்கும் அவங்களுக்கும் உள்ள புகார் தான், அதை மீறி பண மோசடி பண்ணால் நமக்கு என்ன வந்துச்சா, அதை பற்றி பேசுங்க, ஆதாரம் எல்லாம் சரியாக கிடைக்காத உடனே ஏதோ இந்த கார்த்தி அவன் மாமாவை காப்பாற்றுறதுக்காக எதெல்லாமோ மாற்றி விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஊரில் உள்ளவங்களும் சரி அந்த சிவனாண்டி சொல்லத்துல நியாயம் இருக்க தானேப்பா செய்து, சரி உங்களுக்கு கண்டிப்பாக இதற்கான ஆதாரம் வேறு ஏதாவது இருக்கா அப்படி கேட்கும்போது நம்ம கார்த்தியும் கோவிலில் இருந்து ஒரு கலசத்தை எடுத்துகிட்டு வராங்க. அந்த கலச பூஜைக்கு வச்சுருந்த உடனே அந்த கலசத்தை எடுத்து அப்படியே பெரியவங்கள்ட்ட கொடுத்து நான் சொன்ன மாதிரி இங்கே உள்ளவங்கள செய்ய சொல்லணும் அப்படி சொன்ன உடனே ஊரில் உள்ளவங்களும் என்னாச்சு என்ன பண்ணணும்ப்பா அப்படி சொல்லும்போது இந்த கோவிலை சுற்றி கையில் கலசத்தை வச்சுட்டு இந்த பொண்ணை சுற்றி வர சொல்லுங்கள், அந்த பொண்ணுக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கலசம் கீழேயும் விழாது, எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை
சொல்லும்போது அந்த பார்வதி யோசிக்கிறாங்க. கலசத்த வச்சுட்டு கோவில சுத்தம்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படிங்கிற மாரி ஒரு குழப்பத்தோட இருக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் கண்டிப்பா இவங்க ஏதாவது பொய் சொன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே முத்துவேலு நம்ம சிவனாண்டி கிட்ட என்ன நடக்குதுங்க அப்படி கேட்கும்போது சிவனாண்டியும் சரி இந்த கலசத்தை வச்சுட்டு சுத்துறது தானே இதெல்லாம் சரியான அசால்ட்டான விஷயம். இதெல்லாம் சரியா செய்துடுவா. இதெல்லாம் போய் நம்பி இந்த கார்த்தி பையன் இப்படி செய்துட்டு இருக்கானே சரி பொறுத்திருந்து தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த சைடா பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட ஊர்ல இவ்வளோ பெரியவங்களோ கலசத்தை கொடுக்குறாங்க. பார்வதியோட மனசுல இப்ப சந்தேகம் அதிகம் ஆயிடுது. ஐயையோ! நம்மகிட்ட இப்படி ஒரு கலசத்துல தந்திருக்காங்களே! ஏற்கனவே நம்ம பொய்யில சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாரி ஒரு நிலைமையில கோவில சுத்தி கலசத்தோட நம்ம வந்துட்டு இருந்தா, ஏதாவது ஒரு சாமி பிரச்சனை ஆயிடுமோ! அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தோடயே பார்வதி இருக்கும்போது, நம்ம கார்த்தி மட்டும் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. எப்படி இருந்தாலுமே இந்த கலசத்த வச்சுட்டு அவங்கனால சுத்திட்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, பார்வதி அந்த கலசத்த வாங்கி கோவில சுத்ததுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சுத்தி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்வதியோட கலசம் எல்லாம் கீழ விழுந்துடுது. இத கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நம்ம கார்த்தி அந்த இடத்துல இவங்க பொய் சொல்லலன்னா, கண்டிப்பா இந்த கலசம் நல்லபடியா இருந்து இந்த இடத்துல வந்திருக்கும். இவங்க சரியான ஃப்ராடு வேலை செய்திருக்கு. இந்த பொய் சொல்லனால தான் இந்த மாரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாருமே கார்த்தி சொல்லத நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சிவனாண்டியும் முத்துவேலும் என்னங்க இது? இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. கலசம் கை தவறி விழுந்ததுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. கண்டிப்பா கார்த்தி அவனோட மாமாவ காப்பாத்துறதுக்காக இந்த மாரி ஒரு வேலைய செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் அந்த இடத்துல சொல்லும்போது, ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாரும் என்னப்பா சிவனாண்டி சாமி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறியா? கோவில்ல பல வாட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சுன்னா, இந்த மாரி சம்பவம் நடக்க தான் செய்திருக்கு. எனக்கு ஏதோ இந்த பொண்ணுக்கு மேல தான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்வதியை இன்னும் கொஞ்சம் தீவிரமா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்வதி என்னை மன்னிச்சிடுங்க. இந்த சிவனாண்டி எல்லாரும் சொன்னனால தான் நான் இந்த மாரி செய்துட்டேன். மத்தபடி இவர் நல்லவர். இவரு எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாரி பார்வதி வாய்னாலே எல்லா உண்மைகளும் வர வைக்கிறாங்க. அந்த இடத்துல ராஜராஜனுக்கு மேல எந்த தப்புமே இல்லை சொல்லிட்டு நிரூபிக்கப்படுது. அதோட இல்லாம ஒரு பெரியவங்களும் இன்னும் ஒருக்கா இந்த ஐயாக்கு மேல ஏதாவது சந்தேகப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் செய்தீங்கன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு சிவனாண்டியை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சந்திரகலாவும் எப்படியாவது ராஜராஜனுக்கு மேலே பெரிய பழிய போட்டு அக்காவும் அந்த ராஜராஜனும் பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ராஜராஜனும் கார்த்திட்டு மாப்பிள்ளை நீங்கள் தான் இந்த வேலையை செய்திருக்கீங்க, ரொம்பவே நன்றி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே சாமுண்டேஸ்வரிக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அது தெரிஞ்சு இதெல்லாம் சிவனாண்டியோட வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ராஜராஜனும் என்ன ஈஸ்வரி இத்தனை நாளா இருந்த பிறகு என் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி ஒரு செயலை பண்ணிட்டேல்ல, நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் ராஜராஜன் கிட்ட மன்னிப்பு மேல மன்னிப்பு கேட்குறாங்க. ஒரு கட்டத்துல ரேவதினால தாங்கவே முடியல. இந்த சித்தியை ஏதாவது ஒன்று செய்யணும். எவ்வளோ தைரியம் இருந்தா அப்பாக்கு மேல இவ்வளோ பெரிய பாலிய சுமத்தி இருப்பாங்க. அதோட இல்லாம நம்ம சாமுண்டேஸ்வரியும் ஒரு கட்டத்துல சந்தேகப்பட்டு நிற்கும் போது நம்ம ரேவதியே இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரா சித்தியா தான் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நகை இப்படி வெளியில் போனோம். வீட்டில் இருந்து யாரோ ஒருத்தங்க இந்த செயலை செய்ததுனால தான் எல்லா விஷயமும் வெளியில் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து நிரூபிக்கிறாங்கன்னு சொல்லாமல் அதே சமயத்தில் சந்திரகலாவோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம சாமுண்டேஸ்வரி என்னை சந்திரா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரியான ஒரு ஆப்பு வைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.